பொதுவாகவே தவேகா ரொம்ப ஆக்டிவான கட்சின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்படின்னா வீட்டுக்குள்ளேயே ஆக்டிவாக இருப்பார், வெளியே வரமாட்டார். அப்படின்போது எஸ்ஐஆர் அவங்க கேஸ் வழக்கு போட்டு திமுக எல்லா எதிர்கட்சிகளும் எதிர்த்த பிறகு எதிர்கட்சிகள் மீன்ஸ் அதாவது அதிமுக தவிர வேற எல்லாருமே அவங்க எதிர்த்துட்டாங்க. அப்படி இருக்கும்போதே அது வரைக்கும் பேசவே இல்லை விஜய் அவர்கள். சரி நம்மளும் பேசாமல் இருந்தால் எப்படி நல்லா இருக்காதே அப்படிங்கிற ஒரு இதுக்காக விஜய் ஒரு அறிக்கை விடுறாரு. அறிவு திருவிழா நடத்துறாங்க, அதுல பூரா எங்களை பத்தியே தான் பேசப்படுறாங்க, எங்களை பத்தி பேசுறதுக்கு அறிவு திருவிழா அப்படிங்கிறார். உதயநிதி என்ன சொல்றாரு, அதுக்கு அறிவு இருக்கிறவங்களுக்கு தான் அறிவு திருவிழா, அறிவற்றவர்களை பத்தி பேசுவதற்கு இல்ல. ஆனா உங்களை பத்தி நாங்க பேசணும்னு அவசியமும் இல்லை, ஏன்னா தற்கொலைகளை பத்தி நாங்க ஏன் பேச போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரடியாவே உதயநிதி சொல்லிட்டாரு. அப்போ இது நேரடியான வசைபாடுதலாகவும் நேரடியாகவே இப்ப தாக்குதலாகவும் ஆயிடுச்சு. முதல்ல தான் நாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களை பத்தி கண்டுக்காதீங்க, அது ஒரு பெரிய கட்சியே கிடையாது, அங்கீகாரமே இன்னும் பெறல அப்படிங்கும்போது அதை பத்தி நம்ம மைண்டுக்குள்ள வச்சுக்கவே வேணாம்னு சொல்லியிருந்தது போய் இப்போ வேணும்னே பேச வைக்கிறதுக்காகவே திமுகவை சீண்டுவதற்காகவே விஜய் அடிக்கடி இது மாதிரியான சம்பவங்களையும் இந்த அறிக்கைகளையும் விடுறாரு. வயது 73க்கு மேல தொட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கான அடுத்த இலவல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இவரை பூஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு அவர். அப்போ இவரை நான் சரியா செயல்படுறாரா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி இவரை தன்னை முன்னிறுத்தி அவரை முன்னிறுத்தி காமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. அதனால ஒவ்வொரு முறையும் என்னை விட நல்லா பண்றாரு, எனக்காக நிறைய பண்றாரு, எனக்காக எடுத்து நிறைய அவருக்கான நிறைய அறிவு இருக்கு நிறைய அப்படிங்கிறத திரும்பி திரும்பி சொல்றாரு. அதனாலதான் விஜய் ஏதாவது அறிவிப்பாரா, அவருடைய மேனிஃபெஸ்டோல தேர்தல் வாக்குறுதியாக ஏதாவது கொடுக்குறாருன்னா அதை விட நம்ம சிறப்பாக கொடுக்கணும். ஏதாவது சொல்லி ஏன்னா ஃப்ரீ பீஸை எதிர்த்த பிஜேபி இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஃப்ரீ பீஸ் பற்றி தான் பேசுகிறாங்க. இலவசங்களை கொடுத்து தான் அவங்க வெற்றி பெறணும்னு சொல்கிறாங்க. அவங்க தான் இலவசங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்தாங்க உச்சநீதிமன்றத்தில். அப்போது அவர்கள் தேவையான மாதிரியான ஒரு இடத்தை பொறுத்து அவங்க தன்னை மாற்றிக்கொள்வதில் ஒரு கமிலியான் மாதிரி, ஒரு பச்சோந்தி மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வதில் அவங்க ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. எப்பயுமே இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி, அங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுருப்பாங்க. ஜெயலலிதா அம்மையாரை தனக்கு ஈக்குவலாகவே பார்க்குற ஒரு புத்தி இருக்கு அவங்களுக்கு. அதுதான் கொஞ்சம் தவறுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் கட்சிக்கு வந்த பிறகு அவங்க மாதிரி சூறாவளி மாதிரி சுழன்று செயல்பட்டவங்க யாருமே கிடையாது. 2016 போகும்போது தான் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போகும்போது தான் அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் பிபி சுகர் எல்லாமே இருந்துச்சு. அது மாதிரியான எல்லா பிரச்சனையும் வந்த பிறகு தான் அவங்க கொடநாட்டில் இருந்துக்கிட்டு சில போராட்டங்களை அறிவிச்சாங்க. அவங்களுடைய கேடர்ஸ் மாவட்ட செயலாளர்கள் மூலம் நடத்தினாங்க. ஆனால் நீங்கள் தொடங்கும் போதே வீட்டுக்குள்ள இருந்துக்குவேன், இங்கேருந்து வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? நீங்க மக்களோட மக்கள் கலக்கவே இல்லைன்னு சொன்னா நீங்க ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடத்தியிருக்காங்க. குறிப்பாக இதில் தமிழகம் முழுவதும் ஒரு 25,000 பேருக்கு மேல கூடியிருப்பதாக டிவிகே தரப்புல இருந்து சொல்லப்படுது. அதாவது விஜய் ஹாப்பியா இருக்காங்க, பரவாயில்ல, ஒரு 25,000 பேருக்கு மேல நாம இல்லாமலே கூடியிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? பொதுவாகவே தவேகா ரொம்ப ஆக்டிவான கட்சின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்படின்னா வீட்டுக்குள்ளேயே ஆக்டிவாக இருப்பார், வெளியே வரமாட்டார். அப்படின்போது எஸ்ஐஆர் அவங்க கேஸ் வழக்கு போட்டு திமுக எல்லா எதிர்கட்சிகளும் எதிர்த்த பிறகு எதிர்கட்சிகள் மீன்ஸ் அதாவது அதிமுக தவிர வேற எல்லாருமே அவங்க எதிர்த்துட்டாங்க. அப்படி இருக்கும்போதே அது வரைக்கும் பேசவே இல்லை விஜய் அவர்கள். சரி நம்மளும் பேசாமல் இருந்தால் எப்படி நல்லா இருக்காதே அப்படிங்கிற ஒரு இதுக்காக பேச வந்திருக்காரு. அதுக்காக அறிவிக்கப்பட்டது தான் இது. அதுலேயும் அந்த அணில் குஞ்சுகள்னு இவங்க கிண்டல் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள்னு இனிமேல் தான் மாற்றிக்கணும். அவங்க சில பொருட்களை சேதம் விளைவிச்சிட்டாங்கன்னு சொல்லி புஷி ஆனந்தோடு சேர்ந்து ஒரு 25,000 பேர் மேலே கேஸே போட்டிருக்காங்க, வழக்கே பதிவு போட்டிருக்காங்க. அப்போது இதெல்லாம் எதையுமே நாங்கள் ஆரவாரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நல்ல ஆர்ப்பாட்டத்தை பண்ணுவோம் அப்படிங்கிறதே இல்லை. எதாவது உடைப்போம், எதையாவது செய்வோம், அப்படி தான் அதுதான் அரசியல்னு நினச்சிக்கிறாங்க அவங்களுடைய தொண்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசிகர்கள். இது இப்படி இருக்கும்போதே எந்த அளவுக்கு இப்போது எஸ்ஐஆரை பற்றி இவர் இருக்கிறாரு அப்படின்னா ஒரு அண்மையில் பார்த்தேன். அவர் இதை ஏன் எஸ்ஐஆர் ஏன் இப்போவே நீங்கள் கொண்டு வரல, இப்போ கொண்டு வந்தால் எப்போ நீங்கள் இதுக்கான வெளியிடுவீங்க இது அப்படின்னு சொல்லி ஒரு லேடி பேசுகிறாங்க. அவங்க இதில் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. டிசம்பர் இது இப்போ ஆரம்பித்து ஒரு மாதம் முடிஞ்சு அப்புறம் அதுக்கடுத்து வெளியிட்ட பிறகு நீங்கள் புதிய வாக்காளர்கள் இது பண்ணலாம், ஜனவரியில் பிப்ரவரியில் நாங்கள் இறுதிப்பட்டியல் வெளியிடுவோம். அது எதுவுமே தெரியாமலே
அவங்க அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட மகளிர்கள்லாம் பேசுகிறாங்க. அப்போது எந்த அடிப்படையில் அவங்களுக்கான அரசியல் அறிவு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அவங்க சொல்கிறாங்க. அரசியல் அறிவு இருக்குன்னு நம்ம கேட்குறோம்ல, அப்படி இருக்கும்போதே விஜய் ஒரு அறிக்கை விடுறாரு, அறிவு திருவிழா நடத்துகிறாங்க, அதில் பூரா வந்து எங்களை பற்றியே தான் வசப்படுறாங்க, எங்களை பற்றி பேசுகிறதுக்கு எதுக்கு அறிவு திருவிழா அப்படிங்கிறார். உதயநிதி என்ன சொல்கிறார், அதுக்கு அறிவு இருக்கிறவங்களுக்கு தான் அறிவு திருவிழா, அறிவற்றவர்களை பற்றி பேசுவதற்கில்ல. ஆனால் உங்களை பற்றி நாங்கள் பேசணும்னு அவசியமும் இல்லை, ஏன்னா தற்கொலைகளை பற்றி நாங்கள் ஏன் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரடியாகவே உதயநிதி சொல்லிட்டார். அப்போது இது வந்து நேரடியான வசைபாடுதலாகவும் நேரடியாகவே இப்போ தாக்குதலாகவும் ஆயிடுச்சு. முதல்லலாம் வந்து நாங்கள் முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்கள பற்றி கண்டுக்காதீங்க, அது ஒரு பெரிய கட்சியே கிடையாது, ஒரு அங்கீகாரமே இன்னும் பெறலை அப்படிங்கும்போது அதை பற்றி நம்ம வந்து மைண்டுக்குள்ளே வச்சுக்கவே வேணாம்னு சொல்லியிருந்தது போய் இப்போ வந்து வேணும்னே பேச வைக்கிறதுக்காகவே திமுகவை சீண்டுவதற்காகவே விஜய் அடிக்கடி இது மாதிரியான சம்பவங்களையும் இந்த அறிக்கைகளையும் விடுறார். அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் அவரை வெளிப்படுத்திக்கணும்னு நினைக்கிறார். அதனால தான் தாவேகா திமுக அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தது போய் இப்போ வந்து அமித்ஷா அடுத்து வர்றாரு, அவர் வந்து பாஜக திமுக அப்படிங்கிற மாதிரியான சூழலுக்கு மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தாவேகா என்ன ஆகும்? அப்போது இதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் இருக்குது. யார் யார் இந்த பக்கம் அங்கே போகிறாங்க, ஐடிஎம்கேல இருந்து அதுக்கெல்லாம் தயாராக இருக்காங்க. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சொன்னீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே விஜயை வந்து தற்கொலை அப்படின்னு சொல்லி விமர்சித்தாங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு துணை முதல்வர் அப்படின்னு இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நேரடியாக விஜயை விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ திமுகவும் தாவேகாவை தங்களுக்கான நேரடி எதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கிறது. அதாவது டிவிக்கு எப்படி திங்க் பண்ணாங்க, நமக்கு எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணாங்க, அதே போல திமுகவும் தாவேகாவை பார்க்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி உருவாகுதே சார். இல்லை தொடர்ந்து வந்து சேர் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து கண்டுக்காமலே போக முடியாது. மூன்றாம் கட்ட தலைவர்கள் பேச ஆரம்பித்தாங்க, ஆனால் அவர் நேரடியாக வந்து அறிவு திருவிழான்னு இவங்க நடத்துகிறாங்க, திமுக தான் நடத்துகிறாங்க. திமுக நடத்துகிறதே வந்து அவர் நேரடியாக தான் சொல்கிறார், அறிவு திருவிழா அப்படின்னு நடத்துகிறீங்க, அது எதுக்கு அறிவில்லாதவர்களுக்காக நடத்துகிறீங்களான்னு அவர் கேட்குறாரு. அப்போ இதுக்கு யாருமே பதில் சொல்லலை அப்படின்னு சொன்னால் இப்போ யார் ரைவல்ரின்னு பார்க்குறோம். இப்போ உதயநிதிக்கான ரைவல்ரி யார்? விஜய் தான் அப்படின்னு இவங்கெல்லாம் நினச்சிக்கிறாங்க. ஒரே ஏஜ் குரூப்பு ஒரு மாதிரி இருக்காங்க, ரெண்டு பேருமே சினிமாவில் தான் வந்தாங்க. ஏன்னா போன முறை வந்து உதயநிதியை எதிர்த்து நீங்கள் முன்னாடி கசாலி கூட சொன்னார், சினிமாவில் என்ன பண்ணார் ஒரு உதயநிதி, அவரெல்லாம் என்ன செஞ்சிருவார் அப்படிலாம் சொன்னார். அப்போது இது மாதிரியான ஒரு சினிமாவுக்கு தான் வந்திருக்கீங்க, உங்களுக்கு பெரிய அரசியல் அறிவும் கிடையாது, உங்களுக்கு இவருக்கும் அரசியல் அறிவு கிடையாது, அப்போ ரெண்டு பேருமே அறிவு நிறையா இருக்கிறவங்க தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தாங்க. அதனால தான் அறிவை பற்றி பேசுகிறாங்க ரெண்டு பேருமே. ஏன்னா இவர் யார் கூடலாம் சுற்றினார் உதயநிதி அப்படின்னா நயன்தாராவெல்லாம் கூட பின்னாடியில் நிறைய கதையெல்லாம் இருக்குது, அதில் பார்த்தோம் நம்ம. அதை தாண்டி திடீர்னு ஒரு நல்ல மனிதராக மாறுகிறார், உடனே அப்புறம் அப்படியே கட்சிக்குள்ளே வர்றாரு. அதை நோக்கி உதயநிதி வந்து இப்போ விளையாட்டுத்துறையில் இன்னும் விளையாட்டாகவே இருக்கார், சில இடங்களில் சொல்கிறோம், அதெல்லாம் பார்க்குறோம். அதையும் தாண்டி துணை முதல்வராக பரிணமிக்கிறாரா அப்படிங்கிறது இனிமேல் தான் பார்க்குறோம். ஏன்னா இப்போ அடுத்த எலெக்ஷனே வந்துருச்சு. இப்போ அதே அந்த தொகுதிகளெல்லாம் என்ன திமுக என்ன பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படிலாம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட சமீபத்தில் ஒரு கருத்துக்களை முன் வச்சாங்க, ஒரு திருக்குறள் வரிய சொல்லி, அதாவது வந்து அரசியல் களத்தில் அந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எனக்கு பக்கபலமாக இருந்து செயல்பட்டு இருக்காங்க, அதாவது முதல்வருடைய பணிகளை கூட துணை முதல்வர் திறம்பட செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்தாங்க. ஸோ இதை எப்படி இல்லை, அதாவது திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் ஸ்டாலினை ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அவர் சான்றோர் நிலக்காட்டில் தாயின்னு எப்போ சொன்னார்னா மேயர் ஆகும்போது சொல்லியிருந்தார். ஏன்னா சான்றோர் நிலக்காட்டில் தாய் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தனக்கு தந்தையாக இருக்கிறார், நகர தந்தையாக இருக்கிறாருங்கும்போது சொன்னார். அதுக்கடுத்து எந்த இடத்துலையுமே ஸ்டாலினை வந்து பெரிய அளவில் அவரை பிரலாபிக்கலை. இங்கே ஏன் இவர் சொல்ல வருகிறார்னா, இவருக்கான உடல்நிலை எல்லாமும் காரணம் காமிச்சு இவர் வந்து அடுத்தடுத்த வயது 73க்கு மேலே தொட்டுட்டு இப்போ அடுத்த கட்டத்துக்கான அடுத்த இலவல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இவரை வந்து பூஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் அவர். அப்போ இவரை வந்து நான் சரியாக செயல்படுறாரா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி இவரை வந்து தன்னை முன்னிறுத்தி அவரை முன்னிறுத்தி காமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் அவர். அதனால் வந்து ஒவ்வொரு முறையும் என்னை விட நல்லா பண்ணுறாரு, எனக்காக நிறைய பண்ணுறாரு, எனக்காக எடுத்து நிறைய அவருக்கான நிறைய அறிவு இருக்குது நிறைய அப்படிங்கிறத திரும்பி சொல்கிறார். அதனால தான் இது மாதிரியான சூழல்கள்லாம் வருது. இப்போ பாத்தீங்கன்னா பீகார்ல வந்து நிதிஷ்குமார், அதாவது என்டிஏ கூட்டணிக்கான வெற்றிக்கு மகளிருக்கு 10,000 ரூபாய் கடன் கொடுத்தது அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரிஞ்ச விஷயம் தான், செய்திகள் மூலமாக எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. இப்போ நேற்று வந்து ஒரு டிபேட்ல ஒரு மூத்த பத்திரிகையாளர் பேசும்போது பொங்கலுக்கு 5,000 ரூபாய் திமுக கொடுப்பதற்கு ஓகே பண்ணிட்டாங்க, எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது, பொங்கலுக்கு எல்லாருக்கும் 5,000 ரூபாய் போகிறது, அதன் பிறகு திமுகவை கையிலேயே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு திமுகவுக்கு கிடைக்கும், இமாலய வெற்றி பெறும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. பொங்கலுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இதை வந்து பீகாரோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட அப்படி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அது. ஏன்னா மத்திய அரசு வந்து நேரடியாகவே இறங்கி செய்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துச்சு. அதனால தான் கடந்த முறை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி செப்டம்பர் 26
நவம்பர்லேயே வந்து கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் திடீர்னு அந்த பெண்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க பீகாரில். அப்போது அதே போல் இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக ஸ்டாலின் அரசு வந்து முன்னேற்பாடாக நான் வந்து ஏற்கனவே இது 5,000 ரூபாங்கிறது வந்து இவரே தான் சொன்னார். ஏன்னா போன முறை எடப்பாடி அவர்கள் ஆட்சி இருக்கும்போது 2,500 ரூபா கொடுக்கணும்னு சொல்லும்போது நான் ஏன் 5,000 ரூபா கொடுக்கக்கூடாது இவர் தான் கேட்டார். அப்போ அதுக்கடுத்து இவங்க கேட்கும்போதே இந்த 4 ஆண்டுகளில் பொங்கலுக்கு நீங்கள் என்ன கொடுத்துட்டீங்கன்னு கேட்டே வந்தார் எடப்பாடி அவர்கள். இப்போ ஏன் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்கன்னா, இந்த மாதிரி அவங்க ஏதாவது ஒரு ஸ்கீம் அறிவிச்சு உடனடியாக செயல்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து 5,000ன்னு ஒரு ப்ரொபகண்டா சொல்லி வச்சுருக்காங்க. அவங்க எப்போ சொல்ல வராங்களோ அதுக்கு முன்னாடி தான் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட எஸ்ஐஆருக்கு முடிஞ்ச பிறகு அதில் வந்து எவ்வளோ யார் எத்தனை வாக்காளர்கள்லாம் தெரிஞ்சு அப்புறம் தான் எப்படினாலும் மே மாதம் எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்ச் வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருக்கும். அதாவது பட்ஜெட் தாக்கல் பண்ணுற வரைக்கும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. தாக்கல் பண்ண பிறகு தான் வந்து இதெல்லாம் வரும். அப்போ அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வரும். அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து என்னென்ன பண்ணலாம்னு இப்போ இன்னொரு பயமும் இருக்குது அவங்களுக்கு. விஜய் வந்து ஏதாவது அறிவிப்பாரா அவருடைய மேனிஃபெஸ்டோவில் தேர்தல் வாக்குறுதியாக ஏதாவது கொடுக்குறாருன்னா அதை விட நம்ம சிறப்பாக கொடுக்கணும். ஏதாவது சொல்லி ஏன்னா ஃப்ரீ பீஸை வந்து எதிர்த்த பிஜேபி இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஃப்ரீ பீஸ் பற்றி தான் பேசுகிறாங்க. இலவசங்களை கொடுத்து தான் அவங்க வந்து வெற்றி பெறணும்னு சொல்கிறாங்க. அவங்க தான் இலவசங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்தாங்க உச்சநீதிமன்றத்தில். அப்போது அவர்கள் தேவையான மாதிரியான ஒரு இடத்தை பொறுத்து அவங்க தன்னை மாற்றிக்கொள்வதில் ஒரு கமிலியான் மாதிரி ஒரு பச்சோந்தி மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வதில் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. எப்பயுமே இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி அங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுருப்பாங்க. அதுபோக அதை போலவே இவங்க வந்து இந்த முறை வந்து 5,000ங்கிறது கூட ஏன்னா போன முறை வந்து கூட அப்படி தான் இருந்தது. இவங்க வந்து இந்த நமக்கு நாமே திட்டம் வந்து 2016 வந்து இவங்களே போகும்போது சபரீசன் வந்து அப்படி தான் சொன்னார். அப்போ அவர் கூடவே போகும்போது நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நிறைய நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போதே கலைஞர் அவர்கள் சொன்னார், பழநழி பால் விழுவும் தேமுதிக வரணும், நம்ம கூட வந்தால் தான் நம்ம ஜெயிப்போம்னு சொன்னார். அப்போது இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வந்து கலைஞர் மாதிரி இவர் சிந்திப்பதற்கு யோசிக்கிறாரா அப்படிங்கிற விட இது வந்து அவங்க கொடுத்ததுனால இவங்க செய்ய முன் வர்றாங்க அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஏன்னா இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் பொங்கலுக்கு 1,000 ரூபா கொடுத்தாங்க, அது கொடுக்கப்படலை. இப்போ 4 ஆண்டுகள் முடிந்து 5வது ஆண்டுகள் ஆட்சி முடியக்கூடிய சூழ்நிலையில் இந்த 5 ஆண்டுகளுக்கும் சேர்த்து 1,000 ரூபா 5,000 ரூபா அப்படின்னு சொல்லி திமுக கொடுப்பதாக பார்ப்பதா? எப்படி இதை புரிந்து கொள்வது? இது வந்து அவங்களுக்கு மக்களை பொறுத்தவரை வந்து இன்னைக்கு காசு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அவங்க 5,000 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட் தான். இங்கே பீகாரில் 10,000 ரூபா கொடுத்தீங்க, அது எத்தனை பேருக்கு தெரியும்? இங்கே அது வேறு விஷயம். அது வேறு ஸ்கீமில் நான் முதல்வன் திட்டம் நிறைய திட்டம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பெண்களுக்குன்னு தனி திட்டம் வச்சுருக்காங்க. அது மாதிரியான சிறுபான்மையின பெண்களுக்கு லோன் தராங்க, நிறைய பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரலை. இது மாதிரி பொங்கல் மாதிரியான ஒரு ஃப்ரீ பீஸ் கொடுக்குறது தான். இது மாதிரி ஃப்ரீ பீஸ் பொங்கலோட கரும்போட இந்த பணமும் கொடுத்தீங்கன்னா அது வந்து இதாக இருக்கும்னு. ஏன்னா ஒரு முறை ஸ்டாம்பீடே வந்துச்சு. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து இது மாதிரி பணம் கொடுக்க போகும்போது நெரிசலில் வந்து இறந்துலாம் போனாங்க. அப்போ அது மாதிரியான சூழல் வராமல் இப்போ தான் எல்லாரும் கணக்குலேயே அக்கௌண்ட்டில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அக்கௌண்ட்டில் சரியாக போய் சேர்றதில்லை. ஏன்னா திமுக உறுப்பினர்களே வந்து அவர்களுக்குள்ளே வந்து ஒரு ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க, அவங்க ஆளுங்களுக்கே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நரேகா திட்டத்தில் காந்தி திட்டத்தில் கூட அமிதாப் பச்சனை சேர்த்துருந்தாங்க. அவர் இந்த இதில் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை பார்த்தாருன்னு சொல்லி, ஒரு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில். அப்படி அது மாதிரி அந்தளவுக்கு ஊழல்கள்லாம் நடந்துட்டு இருக்க மாதிரியே திமுக நடந்துச்சு. அது மாதிரியான இவங்க பணம் வந்து பேங்க்கில் போடுறேன் அப்படிங்கிறதுலாம் அந்தளவுக்கு சாத்தியமாக இல்லை. அதனால் நேரடியாக கணக்கில் கையில் கொடுக்குறதா தான் இருக்கும். இந்த 5,000 ரூபாங்கிறது ஒரு ஹம்பக்கு தான் நினைக்கிறேன். இப்போ இன்னமும் உருப்பெறும். ஏன்னா அமித்ஷா வந்த பிறகு ஒரு மாதிரி கூட்டணிகள்லாம் வந்து செட் ஆன பிறகு தான் இதை பற்றி பேசுவாங்க. அதுக்குள்ளே தான் ஒரு மாற்றம் வரும். இப்போ இந்த எஸ்ஐஆருக்கு எதிரான தாவேகாவுடைய போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் விஜய் அவர்களும் கலந்துக்கல. அதாவது பார்த்தீங்கன்னா கட்சி புதிதாக ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனால் தலைவர் கலந்துக்கல. கட்சியுடைய மற்ற தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே தான் கலந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். 2வது பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ புஷி ஆனந்த் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி பார்ப்பது? அதாவது விஜய் அவர்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, டிவியை பார்க்குறாங்க. ஸோ இதன் மூலமாகத்தான் வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு தகவல்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா ஒரு மக்கள் போராட்டம் அப்படிங்கும்போது தலைவன் களத்தில் இறங்கினா தானே மக்கள் மத்தியில் ஈடுபடும். உண்மைதான். அதாவது ஜெயலலிதா அம்மையாரை வந்து தனக்கு ஈக்குவலாகவே பார்க்குற ஒரு புத்தி இருக்குது அவங்களுக்கு. அதுதான் கொஞ்சம் தவறுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து கட்சிக்கு வந்த பிறகு அவங்க மாதிரி சூறாவளி மாதிரி சுழன்று செயல்பட்டவங்க யாருமே கிடையாது. 2016 போகும்போது தான் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போகும்போது தான் அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் பிபி சுகர் எல்லாமே இருந்துச்சு. அது மாதிரியான எல்லா பிரச்சனையும் வந்த பிறகு தான் அவங்க வந்து கொடநாட்டில் இருந்துக்கிட்டு சில போராட்டங்களை அறிவிச்சாங்க. அவங்களுடைய கேடர்ஸ் மாவட்ட செயலாளர்கள் மூலம் நடத்தினாங்க. ஆனால் நீங்கள் தொடங்கும் போதே வீட்டுக்குள்ளே இருந்துக்குவேன், நீங்கள் இருந்து வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? நீங்கள் வந்து மக்கள் கலக்கவே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து பண்ண முடியாது.
இல்லை அதுபோக உங்கள் மேலே வந்து இன்னொரு குற்றச்சாட்டும் வருது. நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது கேரவனில் த்ரிஷா பிரியன் அப்படின்னு சொல்லிலாம் கேள்வி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. அப்போது ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதாவுக்கு ஒரு ஆள் வேணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சில இன்டர்வியூஸ்லாம் பார்த்தோம். ஆனால் இது ஒரு அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி த்ரிஷா பேசியிருந்தாங்க, நான் வந்து துணை முதல்வராக கூட வருவேங்கிற மாதிரி, முதல்வராக கூட வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி. அது சாதாரணமாக கூட கேட்டிருக்கலாம். ஆனால் இது வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம், அதுக்குள்ளே ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது இதுக்குள்ளே. ஏன் அப்படின்னா ஜெயலலிதா அம்மையாருக்கும் இப்போ இது மாதிரியான ஆசைப்படுறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. எம்ஜிஆர் இருக்கும்போதே மஞ்சுளா ஆசைப்பட்டாங்க, லதா ஆசைப்பட்டாங்க, ஜெயலலிதாவும் தான் அவங்களுக்குள்ளே இருந்தாங்க. ஆனால் எல்லாருக்குமான வாய்ப்பே அவர் தரல. யாருக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறத அவர் யோசித்தார். அது மாதிரி இவங்க வந்து இப்போ கொண்டு வந்துடுவாங்களாங்கிறதுக்காக இல்லை. இப்போ ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்க. இப்போ விஜய்க்கு வந்து கரூர் ஸ்டாம்பீடுக்கு பிறகு அதுக்கடுத்து த்ரிஷா வீட்டுக்கும் பாதுகாப்பு கொடுத்தாங்க. அப்போ இது எதுக்காக கனெக்ட் ஆகுது, இங்கே இது எங்களுக்குள்ள கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குல்ல. அதாவது குண்டு அச்சுறுத்தல் வரும்போதும், வீட்டில் வெடிகுண்டு வைக்கப்பட்டது அச்சுறுத்தல் வரும்போதும் த்ரிஷா வீட்டுக்கு அந்த அச்சுறுத்தல் வந்தது. அப்போ ஏன் அது வந்து எங்கேயோ ஒரு லிங்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து இருக்கும். அப்போ சங்கீதா என்ன செய்கிறாங்க, ஜேசன் விஜய் வந்து அவர் தனியாக படம் பண்ணுறாரு, அதுக்கான எனக்கும் அதுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்கிறாங்க, இவர் போகிறது இல்லை. எஸ் சந்திரசேகர் ஆமாம் என் பேரனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் அப்படி தான் தனியாக வளரட்டும்னு நாங்கள் முட்டு கொடுக்குறாரு. அவர் சம்மந்தமே இல்லாமல் வந்து அவங்க தனக்குத்தானே வந்து என் பையன் நல்லவன் தான் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறதே வந்து அதில் உள்ளுக்குள்ளே ஒரு இளைஞல் இருக்குங்கிறது தெரியுது. அவர் உள்ள தொடர்பு இல்லாமல் வெளியே இருக்காங்க அப்படிங்கிறதே. அப்போது கிட்டத்தட்ட ஏன் அப்படி பார்க்குறோம், கீர்த்தி சுரேஷ் கூட தான் திருமணம் பண்ண பிறகு முதல் தலை தீபாவளியை இவர் கூட தான் கொண்டாடுறாங்க வந்து. அப்போ ஆனால் கீர்த்தி சுரேஷ் கொஞ்சம் அவுடேட்டட் ஆகிட்டாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட. ஏன்னா இவருக்கான வயதும் 40 கடந்த த்ரிஷாவுக்கும் சரியாக இருக்கிற மாதிரியான இவர் அண்ணினே பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரியான அவர்கள் தொண்டர்கள் ரசிகர்கள் அப்படிங்கிற மாதிரி சிலர் பேசுகிறாங்க, சிலர் பேசலை. ஆனால் கூட இது வந்து ஒரு மாதிரி ஒரு பொதுவாக பார்க்கும்போது மேம்போக்கா அப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சும் அடிபட்டே தான் இருக்குது. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம்.